அந்த பாலோட சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. நான் வந்து ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிட்டு அது நல்லா 1/2 லிட்டர் வந்து நல்லா 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு வந்துட்டு சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ சுண்டை காய்ச்சினிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும், அதே டைம் வந்து நல்லா பால்கோவா மாதிரி நல்லா ஊறி வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ வந்து பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த பன் வந்து நல்லா ஊறி போய் ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தோசைக்கல் காஞ்சோன்னா கொஞ்சம் பட்டர் போட்டு அது உருகணுன்னு இப்போ வந்து அந்த பன்னில் வந்து நம்ம தடவி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அதை வந்து எடுத்து போட்டாச்சு. இது மேலேயுமே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு இவ்வளோது வேணான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 4 லேயருக்குமே வந்து 4 டைம் ப்ரெட் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பட்டர் ஆட் பண்ணது